அப்படியே மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் நடிக்காதடி. எப்ப பார்த்தாலும் ரகசியமா போன் பேசிட்டு இருக்கிறது. என் ஃபேமிலி கிட்ட பேசுறேங்க. அப்ப நான் என்ன அனாதையடி? நான் தான் உன் ஃபேமிலி, அது உங்க அப்பா அம்மா ஃபேமிலின்னு சொல்லு. இதுல வேற சாட் பண்ணும்போது மறைச்சு வச்சு சாட் பண்றது. ஏய் சாட் பண்றியா சீட் பண்றியா? என் ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு என்ன திட்டினாங்க. அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி மறைச்சு பேசினேன், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கே. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? என்னமோ சொல்றேன். சே ஏண்டி உன்னை அன்பா தானே பாத்துக்கிட்டேன். என்னது அன்பா? உன் பேரன்பை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டி 6 மணிக்கு மேல எங்க வீட்டு பொம்பளைங்க வெளியே போக கூடாது. நீ என்னடி 10 மணிக்கு மேல வர? இது இந்த வீட்டுக்கு எவன்லாம் வரான் போறான்றத சிசிடிவி வச்சு பாக்குறேன். வீட்டுக்கு வெளில ஸ்பை கேமரா வச்சுக்கிட்டு இருக்கான். நீ இல்லாத நேரத்துல எவன் நம்ம வீட்டுக்கு வரான் போறான்ட்டு ஸ்பை வேலை பாக்குறதுக்கு தானே. அன்னைக்கு மாடியில நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேயும் தாவிக்கிட்டு இருந்தியே, அது எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் எவனாவது என்ன சைட் அடிக்கிறானா இல்ல நான் அவனை சைட் அடிக்கிறேனா இத பாக்குறதுக்கு தானே. நோக்காதே பிறமொழி, நோக்காதே பிறமொழி, நோக்காதே. டேய் குட்டி கொஞ்சா போடா உள்ள. நோக்காதே பிறமொழி, நோக்காதே பிறமொழி, நோக்காதே. அன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங்னு சொன்னதும் இந்த சைடு போகாத, டிராபிக் அதிகமா இருக்கும், இந்த சைடு போன்னு அப்படியே அக்கறையோட சொன்னியே, அது எதுக்கு? நான் ஹோட்டலுக்கு தான் போறேனா இல்ல வேற எங்கேயாவது போறேனான்னு வேவு பாக்குறதுக்கு தானே. சரி நம்ம புருஷன் தானே, இப்ப தெரிஞ்சிருவாரு அப்ப தெரிஞ்சிருவாருன்னு பார்த்தா ஐயோ இது முத்தி போச்சு.